இன்றைய ஆன்மீக தகவல். ஆன்மீகம் என்பது மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனுக்கும் தேவையானது. ஆன்மீகத்திலே பற்றுள்ளவர்கள் தாங்கள் செய்கின்ற செயல்களிலே பெரும் வெற்றி பெறுவார்கள். காரணம், விமர்சனங்களை தாங்கிக் கொள்கின்ற பக்குவம் ஆன்மீகவாதிகளுக்கு ஏற்படும். விமர்சனங்கள் எப்போதுமே நம்மை புடம் போடுகின்றவை. எவன் ஒருவன் செயற்கரிய காரியங்களை செய்ய துணியும் போது அவன் பலரால் விமர்சிக்கப்படுவான். விவேகானந்தர் எத்தனையோ விமர்சனங்களை எதிர்கொண்டவர். ராமகிருஷ்ண பரமஹம்சர் எத்தனையோ விமர்சனங்களை எதிர்கொண்டவர். ஆக விமர்சனங்களை எதிர்நோக்குபவர்களால் தான் செயற்கரிய செயல்களை செய்ய முடியும். விமர்சனங்களை கண்டு துவண்டு போகக்கூடாது. எவன் ஒருவன் விமர்சனங்களை கண்டு துவண்டு போகின்றானோ அவனால் சாதிக்க முடியாது. ஆகவே இந்த விமர்சனங்களை தாங்கிக் கொள்கின்ற பக்குவத்தை நமக்கு ஆன்மீகம் வழங்குகின்றது. மகாபாரதத்திலே கிருஷ்ணனை திட்டாத மனிதரே கிடையாது. காரணம், அவர் பாண்டவர்களுக்கு சாரதியாக இருந்து மகாபாரத யுத்தத்தை நடத்தினார். பகவானையே அத்துணை பேர் கடிந்து கொண்டார்கள். ஆகவே ஆனானப்பட்ட கிருஷ்ண பகவானுக்கே விமர்சனங்கள் என்பது இருந்தது. ராமர் எத்தனையோ விமர்சனங்களால் பாதிக்கப்பட்டார். ஆனால் எந்த விமர்சனத்தையும் அவர் தன்னுடைய மூளைக்கு கொண்டு செல்லவில்லை, ஆத்மாவுக்கு கொண்டு செல்லவில்லை. தானாக இருந்தார். ஆகவே ஆன்மீகவாதிகள், தெய்வங்கள் எப்போதுமே விமர்சனத்தை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. அந்த வகையிலே பட்டினத்தாரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். பட்டினத்து அடிகள் மிகப்பெரிய கோடீஸ்வரரானவர் தன்னுடைய அத்துணை சொத்துக்களையும் துறந்து துறவியானவர். அவர் துறவியானதற்கு எத்தனையோ பேர், அவருடைய சொந்த பந்தங்கள் அவரை மிக கடுமையாக வசைபாடினார்கள். மிகப்பெரிய செல்வந்தராக இருந்து கொண்டு இப்படி செய்யலாமா, எங்களுக்கெல்லாம் மானம் போகின்றது என்று பட்டினத்து அடிகளை கடுமையாக விமர்சித்தார்கள். ஆனால் அவர் எதையுமே தன்னுடைய மூளைக்கு கொண்டு செல்லவில்லை. அனைத்தையும் துறந்து துறவரம் பூண்டார். கோவணத்தோடு கிளம்பினார். கையிலே திருவோடு வைத்திருப்பது கூட உண்மையான துறவுக்கு எதிரான கையிலே திருவோடு வைத்திருப்பது கூட உண்மையான துறவுக்கு எதிரானது என்பது அவருடைய கருத்து. ஒரு முறை வயல் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார். மிகவும் களைப்படைந்தார். அப்படியே வரப்பிலே படுத்து உறங்கினார். வளர்ந்திருந்த நற்செடிகள் காற்றிலே அசைந்து அவனுடைய சட்டை அணியாத உடம்பிலே குத்தி ரணப்படுத்தின. ஆனாலும் அதை பற்றி கவலைப்படாதவராக ஆழ்ந்த உறக்கத்திலே இருந்தார். அப்போது பெண்கள் சிலர் அந்த வரப்பு வழியாக நடந்து வந்தனர். பட்டினத்தார் வரப்பின் மீது படுத்திருந்த காரணத்தினாலே அவர்களால் அவரை தாண்டி செல்வது கடினமாக இருந்தது. அவர்களுக்கு அவர் பட்டினத்தார் என்பது தெரியாது. யாரோ ஒரு சாமியார், பிச்சைக்காரன் என்று அவர்கள் நினைத்தார்கள். அப்போது அதிலே ஒரு பெண், யாரோ ஒரு மகான் உறங்கிக் கொண்டிருக்கின்றார், அவரை தொந்தரவு செய்யக்கூடாது என்று கூறி வரப்பை விட்டு கீழே இறங்கி நடந்தார். இதை கேட்ட இன்னொரு பெண்மணியோ, இவரா பெரிய மகான், ஆசையை அடக்க முடியாமல் தூங்குவதற்கு கூட வரப்பை தலையணையாக வைத்துக்கொண்டு படுத்து தூங்குகின்றார் பார் என்று இளக்காரமாக கூறி கோபமாகவும் பேசினார். இவரை போன்றவர்களை நம்பக்கூடாது என்று கடுஞ்சொற்களால் கூறினார். இதனை கேட்ட பட்டினத்தார் அதிர்ச்சி அடைந்தார். அந்த பெண்கள் அங்கிருந்து கடந்து போனதும் வரப்பில் இருந்த தலையை கீழே வைத்து படுத்தார். சற்று நேரத்திலே அந்த பெண்கள் திரும்பி வந்தார்கள். அப்போது அந்த சாமியார் வரப்பிலே இருந்து கீழே இறங்கி படுத்திருப்பதை பார்த்த பெண்மணி, பார்த்தாயா, நீ சொன்னதை கேட்டு வரப்பிலே இருந்து தனது தலையை கீழே வைத்து படுத்து விட்டார். இப்போது சொல், இவர் மிகப்பெரிய மகான் தானே என்று அகமழ்ந்து கூறினாள் அந்த பெண். ஆனால் இவரை ஒப்புக்கொள்ளாத அந்த மற்றொரு பெண்ணோ, இவரா பெரிய மகான், இந்த வழியாக போகிறவர்கள் எல்லாம் தன்னை பற்றி என்ன பேசி செல்கின்றார்கள் என்று ஒட்டு கேட்டு அதை பற்றி கவலைப்படுகின்றாரே, இவரை போய் பெரிய மகான் என்று சொல்கின்றாயே என்று மீண்டும் இவரை கடிந்து கொண்டாள் அந்த பெண்மணி. இதை கேட்ட பட்டினத்தார் உண்மையிலேயே அதிர்ந்து போனார். இனிமேல் யாருடைய விமர்சனத்திற்காகவும் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வது கூடாது என்று அப்போது முதல் அவர் ஒரு திடமாக முடிவெடுத்தார். விமர்சனத்திலே இரண்டு வகை உண்டு. ஒன்று நேர்மறை விமர்சனம்,
இன்னொன்று எதிர்மறை விமர்சனம். நேர்மையான எண்ணம் கொண்டவர்களின் விமர்சனம் எப்போதும் திருப்தி அளிக்கும் விதமாகவே இருக்கும். அந்த முதல் பெண்மணி கூறியதைப் போலவே அது இருக்கும். எதிர்மறை எண்ணம் கொண்டவர்கள் செய்யும் விமர்சனம் எப்போதும் குற்றம் குறைகளை காண்பதாகவே இருக்கும். அதாவது அந்த இரண்டாவது பெண்மணியைப் போல. எனவே இது போன்ற நேர்மையான விமர்சனங்களுக்காக காத்து கிடக்காமல் உங்களுடைய உள்ளத்திற்கு எது நேர்மையானதாக தோன்றுகின்றதோ அந்த பாதையிலே நம்முடைய பயணத்தை அமைத்து கொண்டால் இந்த வாழ்க்கையானது செம்மையானதாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆகவே பட்டினத்து அடிகள் போன்ற பெரிய மகான்களுடைய வாழ்க்கை பயணங்களை படித்து அதிலே இருக்கின்ற சுவையான சம்பவங்களை தெரிந்து கொண்டு அதன் வழி நடந்தால் நம்முடைய வாழ்க்கையும் சிறப்பானதாக அமையும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆகவே மிகப்பெரிய மகான்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய வாழ்வை பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையை நடத்தி செல்வோம். வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். நன்றி, வணக்கம்.